ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கி எஃப்எஃபோட 8வது எபிசோடை பார்க்க போகிறோம். ஸோ நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜேகே சிமி 3 பேரும் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு அடுத்து பின்னாடி இருக்கிற ரோவில் பார்த்தீங்கன்னா ஹோபி உட்காந்துருப்பாரு. அதனால சாரா அங்கே போய் உட்காந்துருப்பா. ஸோ அப்போது ரொம்ப ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணங்காட்டிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி 2 பேரும் வாமிட் எடுத்துருப்பாங்க. ஸோ ஹோபி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே சிமி மேலே வாமிட் எடுக்க நீங்கள் 2 பேரும் அலறதை பார்த்து ஜேகே திரும்பும் போது சாராக்கு வேர்னு அவரோட மூஞ்சி ஃபுல்லாக வாமிட் எடுத்து விட்டுருவா. அதோட முடிச்சிருப்போம். சார் அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்ணு வைக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரா தான் வந்துட்டு அப்படியே குபின்னு ஜேகேவோட மூஞ்சிலே வாமிட் எடுக்க அவருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், அவர் அப்படியே ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது அவருக்கும். ஏன்னா யாராவது வாமிட் பண்ணுறது பார்த்தா நமக்கு கொமட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வாமிட்டே வந்துட்டு 2 பேரும் இப்படி மேலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு எப்படி இருக்கும், அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. அப்படியே அடுக்க பார்க்குறாரு. மூஞ்ச கையை வச்சு துடைக்க கூட முடியல. ஒரு மாதிரி அவருக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் முதுகெல்லாம் வாமிட்டு ஹோபி பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ சிமியோட தலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாமிட்டு தான். ஹோபி வந்துட்டு வாமிட் பண்ணும்போது உங்கள் மேலே பட்டு தெளிச்சது தான் அவன் மேலே இருக்கும். ஆனால் குழந்தை அதுக்கே அலறா, அச்சோசி எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு இப்போ வாமிட் எடுத்து ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாமிட்டே நிற்கல. ஆனாலும் ஜேகேக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வரவும் இப்போது இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு வாமிட் எடுத்து இவர் மேலே படுற மாதிரி இருக்கும். பட் ஆப்போசிட் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் தானே மேலே இருப்பார். கரெக்டாக இந்த பக்கம், அதாவது நீங்கள் உட்காந்துருக்கிற பக்கம் ஆப்போசிட்டில் மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜேகே அப்படியே திரும்பி சாரா மேலே வாமிட் எடுத்துடுறாரு. அவ்வளோதான், அவன் மூஞ்சிலே போயிட்டு வாமிட் விழுந்துடுது. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக கரெக்டாக பார்த்துட்டு இருந்து அப்படியே அடக்கி வச்சிருந்து கொஞ்சம் அந்த தூரி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அவன் மேலே வாமிட் எடுத்து விட்டார். அவ்வளோதான், அவள் கத்திக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கசான்னு இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் சீயெல்லாம் வாந்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவங்க பார்த்திங்கன்னா வாந்தி எடுக்கிறதுலே போட்டுட்டு மேலே எம்எல்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்க. ஒரு வழியாக அந்த ஆப்ரேட்டர் தலை பார்த்துட்டு நிறுத்திடுறான். ஸோ நிறுத்திட்டு முதல்ல இறங்குங்கயான்னு சொல்லிட்டு எடுத்து இறக்கி விட்டுறான். இப்போ அப்படியே கீழே இறங்கி வந்து நின்னா உங்கள் பக்கத்தில் கூட யாரும் வர முடியல. அந்தளவுக்கு 4 பேர்த்து மேலே வாந்தி அப்படி நாறுது. ஸோ இப்போது ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே மாச்சா என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க, சிரிக்கிறானுங்க. ஹோபிக்குன்னா கடுப்பாகுது. எல்லாம் உங்களால் தான் கரும்பு பிடிச்சவனுங்களான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துலலாம் அதை டேங்க்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே தண்ணியை திருக்கி விட்டு கீழே உட்காந்துட்டாரு. ஃபுல்லாக அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாரா ஓடுறா. தள்ளுன்னு சொல்லிட்டு ஹோபி தள்ள, மறுபடியும் போயிடுடி நீ அப்படின்னு சொல்லி திட்டு வரா. அப்போ இவளுக்கு வேற கோந்துச்சு. என்ன நீ ஓவரா பண்ணுற, உன்னால தான் எனக்கு வாமிட் வந்துச்சு, இதை முதல்ல வாமிட் எடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் இப்போ எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டு இருக்க. நீங்களும் உங்கள் ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதே தெரியல. எல்லாரும் சுற்றி அசிங்கமாக பார்க்குறாங்க. கருமம், இவ்வளோ அசிங்கமாகிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு பக்கம் டேங்க் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா சிமி இருப்பாள்ல, அவள் தான் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கா. ஸோ அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ளே உட்கார வச்சு ஃபுல்லாக கழுவி விட்டுட்ருக்க. ஜேகே பார்க்குறாரு, இதுவே எதுக்கு இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறது. அப்போ ஜிமியும் நான் ஆடுற வயண்ணி அப்படிம்பாலா, நீயும் தாண்டி நாடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுக்கு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்போ கூட சிரித்து விளையாடிட்டு ஹைஃபை அடிச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சில் தெளிச்சிட்ருக்கா. ஸோ நீங்கள் அவளை வாஷ் பண்ண போதெல்லாம் அப்போது அவளெல்லாம் கழுவி விட்டு இந்த பக்கம் நிற்க வச்சுட்டு நீங்களும் போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அப்படியே உங்கள் மேலெல்லாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக அந்த பட்டை வாமிட்டெல்லாம் சொல்லி கழுவிட்டு இருக்கிறீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேகே தான். அப்படியே அவருக்கு இன்னும் கொமட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி கழுவிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் அந்த கொமட்டல் அந்த வாமிட்டோட வாசம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி போக திரும்ப வாமிட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தா அவர் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாரா. அவ்வளோதான், நீங்கள் ஓடி போயிட்டு அவரோட தலையை பிடிக்கிறீங்க. ஸோ அப்படியே முதுக நீவி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவரால் முடியல, அப்படியே கிருகிருன்னு வருது. பட் இருந்தாலும் அப்படியே வாமிட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாயெல்லாம் கழுவிக்கிறாரு. இப்போ இதை பார்த்து திரும்ப சிமிக்கு அதே மாதிரி ஆகுது. அவ்வளோதான், அவர் பக்கம் வாமிட் எடுக்க இவர் ஒரு பக்கம் வாமிட் எடுக்க. நீங்கள் யார் தலையை பிடிக்குன்னு தெரியாமல் 2 பேத்துக்கு சென்டரில் நின்றுட்டு இந்த கை அவருக்கும் அந்த கை அவருக்கும் கொடுத்துட்டு எப்போதுண்டா எதுக்குடா இப்படி வாந்தி எடுக்கிறீங்க எனக்கும் வருதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திரும்ப உங்களுக்கு வாமிட்டு. அவ்வளோ தான், இன்றைக்கி 4 முழுசாக ஏதோ வாமிட்டாக கணக்குங்கிற மாதிரி தின்ன ஐஸ் எல்லாம் வெளில வந்துடுச்சு. ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு ஃபுல்லாகவே. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா திருவிழா டைம் தானே, எல்லா கடையும் வச்சுருப்பாங்கள்ல. அப்படி தான் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ட்ரெஸ் கடை இருக்குது. சும்மா அந்த ரோட்டிலே வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான். அங்கே போயிட்டு நீங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க. சாரா பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை. உங்கள் காசு எல்லாமே இன்னும் அவகிட்ட தான் இருக்கும். அப்போ தான் ஞாபகம் போச்சு, ட்ரெஸ்ஸு வேறு வாங்கிட்டு காசு அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, பின்ன உன் கையில் இருக்குதா அப்படின்னு கேட்பாரா.
அது அது ஒன்றும் வேணாம், எங்களுக்கு எனக்கு ட்ரெஸ் வேணாம் அண்ணா, இந்த நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க, இந்தாம்மா ஈர ட்ரெஸ்லாம் இருக்கக்கூடாது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு, நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே பணம் கொடுத்துட்டு சீன் போடாதவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. ட்ரெஸ் வாங்கியாச்சு, எங்கே போய் மாற்றது தான் அப்படின்னு கேட்க, இதோ இப்படித்தான் சொல்லிட்டு அவர் அங்கேயே சட்டை கழட்டி மாற்றிட்டு இருக்காரு. இவன் எப்படி மாற்றிட்டு இருக்கான் அப்படிங்க. சிமி குழந்தை பிள்ளை தானே, அவளுக்கு அங்கேயே மாற்றி விட்டுறாரு. நீங்கள் மட்டும் அப்படியே துத்துன்னு முழிச்சிட்டே நிற்க, நீ மாற்றலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே உங்களுக்கு கோவம் வருது. எங்கே மாற்றத்தான் நான் அப்படின்னு நீங்கள் கேட்க, இந்த அந்த பக்கம் நின்று மாற்று அந்த டேங்க்குக்கு பின்னாடி அப்படிங்கிறாரு. டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே கையை மடக்கிட்டு குத்துனா பாரு அப்படின்னு மூஞ்சிக்கிட்டு கை கொண்டு போக, ஏய் சாரிடி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த டாய்லெட் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்குறாரு. ஒரு பேக்கரி இருக்குது அங்கே வந்துட்டு, இன்க்ளூடிங் டாய்லெட் எல்லாம் இருக்கிறனால அங்கே கூப்பிட்டு போயிட்டு போ மாற்றிக்க அப்படின்னு சொல்லிவிட, அப்புறம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. கரெக்டாக நீங்கள் வெளியே வரும்போது சாரா அப்படின்னு வந்து நூலாகி வந்துட்டுருப்பா. ஏய் எங்கடி போய் தொலைவ அப்படின்னு நீங்கள் அவளை கேட்க, எங்கே போய் தொலைஞ்சனா, அந்த நாயினால் தான், அந்த நாதரினால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை. அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்றைக்கி இத்தனை பிரச்சனை ஆச்சு. அவன் கூட சண்டை போட்டு வந்தேன்டி. எனக்கு போய்ட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை போய் ட்ரெஸ்ஸை வாங்கி எல்லாம் மாற்றி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குதா, பசி எடுத்துருச்சு, வயிற்றுல இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் வாமிட் ஆனுங்காட்டி இப்போ பசி எடுத்துருச்சு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்குள்ளே போகிறீங்க. அப்போது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஹோபி பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பர்ஸை குடுறி அப்படின்னு நீங்கள் கேட்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. நீங்கள் கணக்கு போட்டுட்ருக்குறீங்க. ஜேகேவும் பார்க்குறாரு. ஸோ சிமி வந்துட்டு காட்டிகிட்டே இருக்கிறா. ஆன்ட்டே இருப்பாளா, அச்சோ இருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு ஊட்டிகிட்டு இருக்கீங்க. ஏதோ பார்த்தா ஏதோ ஃபேமிலியாக ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்த மாதிரி இருக்குது இப்போது. ஸோ இப்போ அப்படியே தான் அவளுக்கு ஊட்டி முடிச்சுட்டு பணம்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகே கையில் நீட்டுறீங்க. அதாவது ஜேகே பார்த்து நீட்டுறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்தாங்க நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் பணம், நான் ஒன்றும் அடுத்தவங்க காசில் சாப்பிட ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. பார்த்தா ஒரு குறைஞ்சது ஒரு 150 ரூபா கை நீட்டிட்டு இருக்கிறீங்க. இதுவா அப்படின்னு கேட்க, இந்தாங்க நீங்கள் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம், அப்புறமா இதோ ட்ரெஸ்ஸு, அப்புறம் இப்போது சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் காசு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் அப்படிங்கிறாரு. என்ன, எனக்கெல்லாம் யார் காசும் வேணாம், நான் யார் காசு மேலே ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னா விட்டாவே பேச, நீ சாப்பிட்ட ஐஸ்கிரீம் 278 ரூபா அப்படிங்கிறாரு. 278 ரூபாயா, அது அந்த ஐஸா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் ரேட்டு பார்க்கலையா, நீ சாப்பிட்டது 278 ரூபா. அப்புறம் நீ போட்டிருக்கே இந்த ட்ரெஸ்ஸு ப்ரைஸ் டேக் கூட இன்னும் கிளிக்கல பாருன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் டேக் உங்கள் பின்னாடி முதுகில் ஒட்டியிருப்பாங்கள்ல, அதோட பிச்சு காட்டுறாரு. பார்த்தா ரோட்டு கடன் தான் பேர். விலை போட்டிருக்கான் 1800 ரூபா. இது 1800 ரூபாயா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்புறம் வெறும் 150 ரூபாய் நீட்டுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோயோ சார் எங்கள் அப்பா எனக்கு ஒரு 600 ரூபா கொடுத்தாரு, என் சுஜி எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துச்சு, மொத்த காசு என்கிட்ட 1100 ரூபா தான், அதில் பாதி காசு செலவு பண்ணிட்டேன், 150 ரூபா தான் மிச்சம் இருக்குது. இதோ இப்போ சாப்பாட்டுக்கு கொடுக்கறதுக்கும் கரெக்டாக 50 ரூபா இருக்குது, என்கிட்ட 200 ரூபா தான் சார் இருக்குது அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. பட் இருந்தாலுமே நீ சாப்பிட்ட சாப்பாடு எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிறாரு. அது ஒரு 30 ரூபா வருமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, 2 பரோட்டா தான் சாப்பிட்ருப்பீங்க. ஏய் ஒரு பரோட்டாவே 90 ரூபாடி, 150 ரூபா அப்படிங்கிறா. அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பேபேன்னு முடிச்சுட்டு இருக்கா. பில்லு வேறு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாரா காசு மொத்தமாக காலி. இப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட 160 160 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்குறீங்க, 180 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்குறீங்க. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே பில் ஆயிடுச்சு. 200 ரூபா கையில் இருக்குது. தின்னு முழிச்சிட்ருக்கா. ஜேகே சிரிச்சுட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பே பண்ணிடுவாரா. அப்போது நீங்கள் அந்த 200 ரூபாய் மொத்தமாக எடுத்து நீட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன், எனக்கு கடன்லாம் வேணாம். இப்போ 200 ரூபா கொடுத்துட்டுனா அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒட்டுக்கா ஒரு நாளைக்கு அப்பா கிட்டே வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் அதுக்கும் நான் சுஜிக்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுங்க, ஒட்டுக்கா எனக்கு நிறைய காசு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் 1 மாதம் டைமா, அதெல்லாம் முடியாது, இப்போ வேணும் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன நான் எங்கேருந்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ காசே கூட கொடுக்க வேணாம், ஜஸ்ட் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லு, நான் விட்டுறேன் அப்படிங்கிறாரு. இது நல்லா இருக்கே, நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா,
உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களேன்னு சும்மா விட்டு போகிறேன். உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஒரு மாதம் டைம் நான் எடுத்துக்கிறேன். கிளம்பலாம், வாடி போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறீங்க. அப்போ சிம்மி பார்த்து வயன் பாய் அப்படிங்கிறா. நீங்கள் அவகிட்ட மட்டும் கீழே, அதாவது குட்டி பாப்பா தானே, ஸோ அப்படியே அவளை மட்டும் குனிஞ்சு பார்த்து சித்தா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுக்க, இந்த பக்கம் ஜேக்கிவும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்ருக்க. நீங்கள் ஆளே மன்னிப்பாரு, உனக்கு ஒன்று நான் கொடுக்கல அப்படிம்பீங்க. ஆனால் நான் உனக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரா. சீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நடந்துற மாதிரி கோபமாக முடிஞ்சு திருப்பிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. நடந்து போகிற தடவைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் திருவிழாங்கனால லைட்டு வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஊர் எல்லையை தாண்டிச்சு. ஆக்சுவலாக அது உங்கள் ஊரே இல்லைல்ல, அடுத்து பக்கத்து ஊர் தானே. அந்த ஊர் எல்லையை தாண்டினா உங்களுக்கு வந்துட்டு லைட் வெளிச்சம் இல்லை. பஸ்ஸும் அந்த அளவுக்கு அந்த டைமில் போகாது, ஏன்னா ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லைட் வெளிச்சம் முடிஞ்ச இடத்துலையே 2 பேர் பேன் நின்றுட்டு இருக்கிறீங்க. கையில் எதுவுமே இல்லை, ஃபோன் இல்லை. உங்களோட பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிருக்கிறீங்க. அதனால் கண்டுக்கல, ஏன்னா பிள்ளைங்க தைரியமாக வந்துடும், போய் பழகட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு செம பயமாக இருக்குது. போச்சு இப்போ எப்படி போகிறது, நேரமாக போயிருந்துருக்கலாம். சாரா எனக்கு பயமாக இருக்குடி, இந்த இடத்துல அன்றைக்கே வந்துட்டு பேய் காத்தெல்லாம் அடிச்சதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுருப்பீங்களா. அப்போ அவளும் இங்கே பாடி நின்றுட்டு இருந்தால் நின்றுட்டே தான் இருக்கணும், கண்ணை மூடிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் அப்படிங்கிறா. எப்படி ஓடுறது, ஒரு கொஞ்ச நேரம் நிற்கலாம், யாராவது நம்ம ஊருக்காரங்க வந்து அவங்க கூட போயிடலாம் அப்படிங்கிறீங்க. கிற்காடி நீ, நம்ம ஊருக்காரங்களாம் எல்லாம் போயிருப்பாங்க, இவ்வளோ நேரம் இருக்க மாட்டாங்க. பஸ் டைம் அவங்களுக்கு தெரியும்ல, நம்மளை மாதிரி லூஸ் தனமாக யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ அவ்வளோதான் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு வண்டி வெளிச்சம் வருது. என்ன ஏதோ வண்டி வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா உங்ககிட்ட தான் வந்து நிற்குது. அப்போது யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். இங்கே எப்படி பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சாரா வந்துட்டு, சார் கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாரா. பட் நீங்கள் வாய் மூடு அப்படின்ட்டு, அதெல்லாம் வேணாம் எனக்கு, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி போகலான்னு கூப்பிட்றீங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா சரி வா வந்து ஏறு, இருட்டில் எப்படி போவீங்க, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நரண்டு பண்ணுறீங்க. அதெல்லாம் முடியாது, ஒன்றும் நீங்கள் கூட்டு போக தேவையில்லை, உங்கள் பைக்கில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போது சிம்மி கூப்பிட்றா, வயன் வா போகலாம், இருட்டாக இருக்குல்ல, நீ பயந்துக்குவ. மாமா சொல்லிட்டே இருந்தார், வயன் எங்காவது இருக்காளான்னு பாரு, பயந்துப்பான்னு சொல்லிட்டே இருந்தார், கண்டுபிடிச்சிட்டு வர வழியா வா நாங்கள் கூட்டி போய் விடுறோம் அப்படின்னு சிம்மி கூப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு இல்லை சிம்மி நீ போயிட்டு வா, நான் தனியாக போய்ப்பேன், எனக்கு யார் துணையும் வாணும் அப்படின்னு ஜேக்க மூஞ்சி பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்ட்டு, சரி ஓகே நான் கிளம்பிடுவேன், எனக்கு இல்லைப்பா. எல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் நடந்து வருவானுங்க, நடந்தில்லை அப்படியே மறந்துட்டு வருவானுங்க. அப்புறம் எதனாவது காய பிடிப்பான் காலை பிடிப்பான், இதெல்லாம் தேவையா? அதுவும் இல்லாமல் சுடுகாடு தடவை வேற அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. நைட் டைமில் கூட அந்த பேய் காத்தெல்லாம் வருமாமாவே, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிம்பாரா. அவ்வளோதான் நீங்கள் அது அது சரி ஓகே கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. சரிடி வந்து ஏறு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நான் ஒன்றும் உன் பின்னாடி உட்கார மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ சாரா வந்துட்டு சரி ஓகே நான் உட்காரன், நீ என் பின்னாடி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுவா. அப்படியே ஜேகேயோட ஷோல்டர் பிடிச்சி ஏறுவா பாருங்க. உங்களுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது, ஏன்னு தெரியல, ஆனால் கோவம் வருது. அப்போது உட்காந்து கம்முன்னு உட்காந்துருக்கலாம், நீங்களும் சரி பின்னாடி உட்காரலான்னு போயிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் கையை கொண்டு போயிட்டு அப்படியே அவரோட வயிற்றுக்கிட்ட பிடிக்கிறதுக்கு போக அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏய் நீ 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 பின்னாடி போ அப்படிங்கிறீங்க. ஏண்டி நீ தானே உட்கார மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு பொறுக்கி, இங்கே பாரு உனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் உன் அம்மா கிட்ட பத்திரமா கொண்டு வரேன்னு சொல்லி நான் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நீ தள்ளிக்குவாரு. அவன் சரியான பொறுக்கிடி, அவன்கிட்டலாம் உட்காரக்கூடாது, தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ள வச்சுட்டு அப்படியே சென்டரில் அப்படியே நீங்கள் அப்படியே ஏறி புகுந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. ஒரு புல்லட்டு, அதில் 4 பேர் போயிட்டு இருக்கிறீங்க, குட்டி பாப்பா, அடுத்து ஜேகே, அடுத்து நீங்கள், அடுத்து சாரான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாரு, அவருக்கு ஜாலியாக இருக்கும் போல். நீங்களும் வந்துட்டு பிடிச்சி தானே உட்காந்து ஆகணும். அப்படியே அவரோட ஷோல்டரில் அப்படியே கை வச்சு பிடிச்சிட்ருக்க. மனுஷனுக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குது, அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இதில் வந்துட்டு சிம்மி வேற உங்களுக்கு கூப்பிட்டு நாயும் பேசிகிட்டு இருக்கிறா. அப்போ நீங்களும் காது கேட்காம கொஞ்சம் அப்படியே முன்னாடி தலையை சாச்சு கேட்க, அப்போ ஜேகே டக்குன்னு ஒரு இடத்துல திரும்பிட்டு பாரா. நீங்கள் இப்படி கரெக்டாக நீங்களும் பாப்பா கூப்பிட்றான்னு கொஞ்சம் முன்னாடி போக அவரும் லைட்டாக இந்த பக்கம் திரும்ப உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே திரும்பி நேராக உட்கார ஆரம்பிச்சவங்க தான். அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தெரியாமல் தான் நடந்துச்சு. ஸோ அப்படியே அவரு இப்போ அப்படியே அமைதியாக திரும்பிக்கிட்டு ரோபோ மாதிரி வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே கம்முனே உட்காந்துருப்பீங்க ரோபோ மாதிரி. இப்போ கொண்டு போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த
நீங்களும் இறங்கிறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்குவா. ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுல, 2 பேரும் ஒன்றா அவள் வீட்டில் இல்லை உங்கள் வீட்டில் தங்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு நீங்கள் தேங்க்ஸும் சொல்ல எதுவும் சொல்ல, அவரும் எதுவும் கேட்கல, இறங்கணும் அடுத்த செகண்டே வண்டி எடுத்துடுறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப மாதிரி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. சாரா வந்துட்டு குழந்தை ஏதோ பேசிட்டே வரா. பட் உங்களுக்கு அது எதுவுமே காது கேட்கல. நடந்து முடிஞ்ச ஞாபகம் வருது. நெத்தி தொட்டு தொட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகேயும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. லட்சுமி நிறையா பேசிட்டு வந்திருப்பா. அவர் காதலே விழுகலை. அவர் பாட்டுக்கு அப்படியே ரோபோ மாதிரி வண்டி மட்டும் ஓட்டிட்டு போயாச்சு. வீட்டில் போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போனால் கரெக்டாக அவரோட அக்கா தான். டேய் இன்ன வரைக்கும் என்னடா பண்ணீங்க, மதியம் போன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ஆ அப்படின்ட்டு போயிடுறாரு. இவனுக்கு என்னாச்சு, இவன் எப்படி போயிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, தனியாக பேசிக்கிறாங்க. அப்போ சிம்மி கூட தானே வரா. அவள் என்ன பண்ணிடுறான்னா, அம்மா அடுத்தம்மா நானும் கேட்டுகிட்டே வந்தேன், மாமா வாயை பேச மாட்டேங்குது, நான் எவ்வளவோ கேட்டேன் ஆனால் மாமா வாயை பேசலை அப்படின்னு சொல்ல, என்ன கேட்ட நீ அப்படின்னு அம்மா கேட்குறாங்க, அதாவது அவரோட அக்கா. அப்போது சிம்மி சொல்கிறா, அதுவா ஒயனக்காவுக்கு மாமா முத்தம் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தேன்னு கேட்டேன் ஆனால் எதுவுமே சொல்லலம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுற அவ பாட்டுக்கும். இங்கே ஜெக்கிக்கு இது காது கேட்டது ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு திரும்பி பார்க்க இதை விட அவரோட அக்கா பார்த்தீங்கன்னா ஷாக்கா, ஒயனக்காவா அது யாருன்னு சொல்லிட்டு ஜெக்கியை திரும்பி பார்க்க இப்போ 2 பேரும் அட் அ டைமில் வந்துட்டு கரெக்டாக சிம்மியை பார்க்க சிம்மி இருந்துட்டு உனக்கு தெரியாதா மம்மி, வைனக்கா தான் மாமாவோட பொண்டாட்டியா, நான் இல்லையாம்மா அப்படிங்கிறா. இதை கேட்டு ஜெகேவோடக்கா அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நின்றுட்டு, டேய் நில்ல அப்படின்னு கூப்பிட, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இவர் மேலே ஓடுறாரு அவர் ரூமுக்கு. ஏய் படவா நில்லுடா அப்படின்னு சொல்லி அவர் கற்று அவர் நிற்கிறாரு. அப்போது என்னக்கா அப்படின்னு கேட்க, டேய் என்னடா பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறா, என்ன ஏதோ பொண்டாட்டிங்கிறா வைனக்காங்கிறா என்னடா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா அவள் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, அவள் குழந்தை, அவள் சொல்கிறதெல்லாம் நம்ம என்னென்னு கேட்டுட்டு அப்படின்னு சொல்ல, ஏய் இரு, ஏய் சிம்மி சொல்லு என்ன சொல்கிற, சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை மம்மி நான் ஏன் விளையாட்டுக்கு சொல்ல போகிறேன், இன்றைக்கி நாங்கள் போனோமா, அங்கே வந்துட்டு ஒரு அக்கா இருந்துச்சா, அந்த அக்கா நான் விளையாடுற அதே இடத்துல விளையாடிட்டு வந்து பொத்துன்னு மாமா மேலே என்னை தாண்டி பறந்து போய் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா மாமா வந்து அவர் தூக்கிக்க, அப்புறம் என்னென்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கா, என்னென்னமோ ஆச்சான்னு அவங்க பதறிட்டு என்னடி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது ஜேகேவும் சிம்மிக்கிட்ட எதை சொல்லாத ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் இருந்திருந்தா அப்படி டக்குன்னு கையை கட்டி வாய் மேலே வரல வச்சு நின்றுக்கிறா. ஏய் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளோட அம்மா கேட்க, மாமா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாம்மா அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு கொடுத்துட்றா. இங்கே ஜேகே அப்படி தலையில் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது ஒரு மரதான் அவரோட அக்கா, வாயை மூடுறா அவளை மிரட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு கேட்க, இவள் அப்படியே லைனாக சொல்கிறா, இந்த மாதிரி வைனக்கான்னு அக்கா வந்துச்சு, அந்த அக்கா கூடயே சுற்றினாரு, அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தூரி ஆடணும் தெரியுமா, அது மேலே போச்சா, அப்போது வைனக்காவோட ஃப்ரெண்ட் அக்கா வாந்தி எடுத்துட்டாங்க, மாமா மூஞ்சிலே வாந்தி எடுத்துட்டாங்க, இங்கே பாரு. அப்புறம் அந்த அக்கா பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணா, அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வைனக்கா மேலே வாந்தி எடுத்து, அப்புறம் அந்த வாந்தி என் மேலே தெரிச்சு, அப்புறம் எல்லோரும் போயிட்டு ஒரு தண்ணி டேங்கில் போய் எல்லாம் கழுவிட்டு 2 பேரும் மறுபடியும் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தோமா. இப்போ வைனக்கா தான் எங்கள் 2 பேர் தலையும் பிடிச்சி முதுகெல்லாம் நீவி கொடுத்து, அப்புறம் மாமா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டு வந்தோம். வைனக்காவை வீட்டில் கொண்டு போய் விடும்போது தான் மாமா அந்த அக்காவுக்கு முத்தம் கொடுத்தாருமா அப்படிங்கிறா. இங்கே ஜேகேக்கு தலையே கிருன்னு ஆயிடுச்சு. ஜேகேவோட அக்காவுக்குன்னா அதுக்கு மேலே என்னடா நடந்துச்சுங்கோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. ஜேகேயும் அந்த அக்காவை பார்த்து, அக்கா இங்கே பாரு, அவள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, வைனக்கா கைனக்காலாம் ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்னடி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அதாவது அவளோட அம்மா பார்க்க, அப்போ இவளும் ஆமாம்மா வைனக்கா கிடையாது அப்படிங்கிறா. இந்த பிள்ளை கதை சொல்லிட்டு இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஜேகேவும் அப்போ தான் வந்துட்டு அப்பா சாமி அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா வயன் அத்தை, எனக்கு அத்தைன்னு மாமா சொல்லி கொடுத்தாங்கம்மா, மாமாவோட பொண்டாட்டி எனக்கு அத்தை அம்மாவே அத்தைன்னு சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு அவளுக்கு பிடிக்கல தான், ஆனால் என்னை கூப்பிட்டு போய் டூரியெல்லாம் ஆட வச்சா, என் கூடலாம் வந்தாலாம் எனக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் அவ்வளோதான்,
மாமா முத்தம் கொடுத்தங்காட்டிக்கு அக்கா எதுவும் இல்லை அத்தை எதுவும் பேசாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. அத்தை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு வேணாம், நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறா அவளோட ரூமில். அவ்வளோதான் இங்கே ஜேகேக்கு என்ன பண்ணுறது தெரியல. சில்லு வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. அவ்வளோதான். இப்போ ஜெக்கியோட அக்கா பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் டாடி உனக்கு நான் ஊராக போயிட்டு என் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லி பொண்ணு பார்த்துட்டு தெரிஞ்சா கோயில் கோலான்னு எல்லா பக்கமும் நீ என்னடானா திடீர்னு அவ பின்னாடியோ போறியா, மொத்தம் வீட்டில் வரைக்கும் கொண்டு போய் விட்டு என்னடா என்ன நடக்குது? குடும்பமாக போகிறீங்களோ? குடும்பமா? அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா சிம்மி ஏதோ சும்மா சொல்கிறாக்கா, அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படிங்கிறாரு. உண்மை சொல்கிறா, என்ன நடக்குது? என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ சிம்மி பார்க்குறா செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்காரு ஜேகே. என்னடா இது, அம்மா ஏன் இப்படி திட்டுறாங்க? அம்மாவும் மாமாவுக்கு கல்யாணம் தானே பண்ணுன்னு சொன்னாங்க, இப்போ ஏன் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்போது ஜேகே வந்துட்டுக்கா, இல்லைக்கா கோவப்படாதுக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஜிம்மி பார்த்தீங்கன்னா ஐயோயோ நம்மளால தான் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மம்மி நில்லு, நீ எது மாமா திட்டாத, எல்லா தப்பும் மாமா மேலே ஒரு தப்பு கிடையாது அப்படிங்கிறாளா. அப்போ திரும்பி பார்க்குறாங்க 2 பேரும் ஜிம்மியை. அப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியுது மம்மி, நீ மாமாவுக்கு என்ன கட்டி வைக்கதான்னு நினச்சேன், ஆனால் மாமா வேறு அக்காவை கட்டிக்கிறேனுங்காட்டிக்கு உனக்கு பிடிக்காம சண்டை போடுறியா, பரவாயில்ல விடு, நான் வேறு யாராவது கட்டிக்கிறேன், மாமாவுக்கு அந்த அக்காவை கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு போயிடுறா. அட சில்லு வண்டி நீ நிறுத்துறதுக்கு வரலையே, திரும்ப ஏற்றி விட தான் வந்தியாங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஸோ இப்போ திரும்ப மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்கு அந்த அக்கா. ஸோ ஜேகேக்குன்னா என்ன பண்ணுன்னு தெரியல. அக்கா இங்கே பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுவுமே பண்ண கிடையாது, தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்ச பொண்ணு, எப்போவுமே ஸ்கூல் டியூட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்க ஸ்கூல் பிள்ளையா அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ அக்கா இல்லைக்கா, ஸ்கூல் முடிக்க போகிறா, நான் இப்போ உனக்கு என்னக்கா சொல்லுவேன், ஒரு பொண்ணு அவ்வளோதான், மற்றபடி எனக்கு அது பிடிக்கிறது சம்மந்தமும் கிடையாது, தனியாக ரோட்டில் நடந்து போகக்கூடாது, பிள்ளைங்க தனியாக வந்து தெரிஞ்ச பிள்ளைங்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி துணைக்கு போனேன், அதைத்தான் உன் பிள்ளை இப்படி திரிச்சு கைதாக்கி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறா, தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுரு அப்படிங்க. நெசமா தானே, இல்லை போய்க்குதுன்ட்டு சொல்கிறியா, சமாளிக்கிறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா நான் சமாளிக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா. சரி சீக்கிரத்தில் உனக்கு ஒரு பொண்ணை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு கல்யாணத்தில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, இது நாள் வரைக்கும் நீ சொன்ன நான் நம்பினேன், ஆனால் இப்போல்லாம் நம்ப மாட்டேன்டா, இப்போல்லாம் நம்ப மாட்டேன், உன்னை இப்படியே விடுறது நல்லது கிடையாது, இதுக்காக தான் நீ இந்த மாதிரி யாரை காட்டினாலும் வேணான்னு சொல்லிட்டு திரியிறியோ அப்படின்னு திட்டிக்கிட்டு கோவமாக அப்படியே சீலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சொருகிட்டு போய் அவங்க ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே ஜேகே வந்து அவரோட ரூமில் உட்காந்துட்டு, ஐயோ இந்த சில்லு வண்டை கூட்டிகிட்டே போயிருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சைடு உங்கள் வீட்டில் நீங்களும் சாராவும் வீட்டுக்குள்ளே போக, அப்போ உங்களோட அம்மா அப்பாலாம் வெளியே உட்காந்துருப்பாங்க. வேற நேரத்தை பாரு, பொம்பளை பிள்ளைங்களாடி நீங்கள் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வரீங்க அப்படிங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆண்டி அப்படிங்கிறா சாரா. எதுக்குடி, என்ன லேட் ஆச்சு? ஆமாம் என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் வேறு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சாராவும், அதுவா அது ஒரு பெரிய கதை, இந்த மாதிரி நாங்கள் அந்த கப்பல் துணி ஆடும்போது எல்லாம் வாமிட்டு எடுத்துட்டாங்க, அப்புறம் போய்ட்டு ஒரு கடையில் துணியெல்லாம் வாங்கி வேறு ட்ரெஸ் பக்கம் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரே ரோதனையாக போச்சு, வீட்டுக்கு வந்ததே எனக்கு பெரும்பாடாயிடுச்சு, ஐயோ சாமி இந்த வருஷத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், அவ்வளோ அசிங்கம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹோபியை நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயே பேசல, உங்களோட அம்மாவும் என்னடி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க, அவள் வேணான்ட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் நேராக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்போ சாரா வந்துட்டு, அப்பாடி நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நைட் ட்ரெஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் மாற்றிட்டு அப்படி தூங்குறா. நீங்களும் அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படி இந்த பக்கம் புரண்டு படுக்கிறீங்க, அந்த பக்கம் புரண்டு படுக்கிறீங்க, என்னன்னே தெரியல, தூக்கமே வரல. சரி ஓகே இது வேலைக்காகாது போல் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா கண்ணை இருக்க முடியுனா ஜேகே வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணப்பார்ல. ஸோ ஆக்சிடென்டலாக தான் பண்ணியிருப்பார், ஆனால் அதுவே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியை போட்டு அழிச்சிட்டு இருக்கிறீங்க, ஏதோ பொட்டு அழிக்கிற மாதிரி போட்டு தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. சாராக்கு அது எதுவுமே தெரியல, நல்ல தூக்கம், அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும்ல, நல்லா வாமிட் பண்ணா, நல்லா விளாட்னா, அப்புறமா நல்லா ஒரு கட்டுனா, ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. ஆனால் நீங்கள் தான் எல்லாமே கெட்டு பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உட்காருங்க எந்திரிக்கிறீங்க படுக்கிறீங்க, ஸோ அப்படி பிறந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பட் இப்படியே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கியிருப்பீங்க. அப்போது சும்மா எதிர்ச்சியாக நீங்கள் இந்த பக்கம் திரும்பி படுத்தா சாரா அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக ஜேகே இருக்காரு. என்னது நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம் வரக்கூடாதா அப்படிங்கிறாரு. வரக்கூடாதாவா, நீ நீ நீங்கள் என்ன
பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்டி ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? நீ என்னை மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இப்படி தான் வீட்டுக்கு வந்து இப்படி பக்கத்தில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க, நான் எங்கே தூங்கினேன், நான் நினச்சமா பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னது நீ இப்படியெல்லாம் பண்ணுற, நீ ஒரு போலீஸ் தானே, ஏன் இப்படி பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அவரும் போலீஸ் மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டேன், நீ பொறுக்கின்னு சொன்னாங்காட்டிக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாரா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பண்ணி தள்ளி தள்ளி போகிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கிட்ட வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகவும் டக்குன்னு தலைகாணி எடுத்து மூஞ்சிக்கு வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாராவுக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ஹோபி தான் வந்துட்டுருப்பார் போல். அப்போது அவரும் வந்துட்டு அமைதியாக எங்கேயோ இருக்கார். இவ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேடம் தான் கொஞ்சம் இது போல் அப்படியே ஹோபி கிட்ட போகிறா. அவரும் எதுக்கு கிட்ட வர அப்படின்னு கேட்க, இவளும் ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருப்பா. இல்லை நீ வரக்கூடாது, ஏன் இங்கே எதுக்கு வர அப்படின்னு கேட்க, உன்னை பார்க்கதான், நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன், ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. லைக் கனவுல உங்களுக்கு வந்துட்டு ஜேகேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவளும் ஹோபின்னு நினச்சிட்டு இருக்கிறா. ஸோ ஹோபின்னு நினச்சி அவள் பேசுகிறத நீங்கள் ஜேகே நினச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே நினச்சி நீங்கள் பேசுகிறத ஹோபி பேசுகிறத அவள் இமேஜின் பண்ணிக்கிறா. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைகாணி எப்படி மூஞ்சி மேலே வச்சு மூடிப்பீங்களா வைக்கப்பட்டு. அப்போது சாரா என்ன பண்ணுறான்னா அப்படியே உங்கள் மேலே ஏறிக்கிட்டு லைக் அந்த ஹோவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோவர் ஆகிட்டு உங்கள் தலைகாணி எப்படி கையை பிடிச்சி எடுத்து இந்த பக்கம் போடுறா. அப்போ நீங்களும் அப்படியே வந்துட்டு அவளை பார்க்குறீங்க. பட் உங்கள் கண்ணுக்கு அவள் ஜேகே மாதிரியும் அவளோட கண்ணுக்கு நீங்கள் ஹோபி மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவளும் எதுக்கு இப்போ மூஞ்ச மறைக்கிற அப்படின்னு கேட்குறா. அவள் ஹோபி கிட்டே கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஜேகே பார்க்குற மாதிரி நினச்சிட்டு நீ எதுக்கு இப்போ கிட்ட வந்த, நீங்கள் பாரு தெரியாமல் பைக்கில் வரும்போது கிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தெரிஞ்சது பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஸோ அது உங்களுக்கு ஜேகே மாதிரி இருக்குது. ஆனாலும் அவள் தான் அது இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் இல்லை நான் எந்த தப்பு பண்ணது கிடையாது, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணலான்னு நினைக்கிறேன், இது தப்புன்னு முழுசாக சொல்லிட முடியாது, இந்த வயசில் நல்லா பண்ணல தான் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு வந்து கிஸ் கொடுக்குறா. நீங்கள்னா தள்ளுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட அவ்வளோதான். அவளும் போயிட்டு பொத்துன்னு கீழே விழுக, நீங்களும் இந்த பக்கம் உருண்டு விழுக. 2 பேரும் இப்போ தான் கண்ணு முழிக்கிறீங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அது ஜேகே கிடையாது சாரா, அவள் கண்ணு முழிச்சு பார்த்தா நீங்கள் ஹோபி கிடையாது வயன். அப்படியே 2 பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒன்றுமே பேச முடியல, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் இதை தான் நினச்சிங்கன்னு சொல்லி அவகிட்ட சொல்ல முடியுமா, இல்லை அவள் அதுதான் நினச்சான்னு உங்ககிட்ட சொல்ல முடியுமா, எதுவுமே சொல்ல முடியல. கட்டில் அப்படி சும்மா கிடக்குது. இப்போ கட்டிலுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள்னு படுத்துக்கிட்டு கரும என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா தலையே அடிச்சுக்கிறா. நீங்களும் அப்படி தான் குப்பர் படுத்துட்டு ஓச்சு இப்படி எல்லாமா கனவு வரும். கருமம் இவ தான் இது, ஆனால் எனக்கு அவன் மாதிரியே இருந்துச்சு, எனக்கு எப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு குப்பர் அடிச்சு படுத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆக்வர்டாக எம்பாரஸ்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ உங்களால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா சாரா வந்துட்டு எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்துருப்பாளா. அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை இது ஏதோ தப்பாக இருக்குது, நம்மளால சுஜிக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளில போகிறீங்க. ஸோ வெளில போயிட்டு அதாவது உங்கள் ரூம் விட்டு வெளில போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி ரூம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தா பாட்டி காணோம், தாத்தா மட்டும் தான் தூங்குறாரு. என்னது சுஜியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பார்க்குறீங்க. ஆனால் வெளியே பார்த்தா நம்ம சுஜி பாட்டி வெளியே ஒரு கட்டில் அந்த வாசல் இருக்குல்ல, ஸோ கட்டில் போட்டுட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு படுத்துட்டு, இத்தனைக்கும் நைட் டைமில் கருப்பு கலரில் கூலிங் கிளாஸ் வேறு, ஸோ கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுட்டு நல்லா கால் மேலே காலை போட்டு படுத்துட்டு நல்லா விட்டு அதை லைக் அந்த வானத்தை பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க சுஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட, இன்னாடி இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற, தூக்கம் இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அப்போ நீங்களும் எனக்கு தூக்கம் வராது இருக்கட்டும், நீ என்ன பண்ணுற, இன்னும் இந்நேரத்தில் வந்து இப்படி படுத்துட்டுருக்கு, அதுவும் கண்ணாடியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நீங்கள் பக்கத்தில் போய் உட்காருங்க. பாட்டி அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே கண்ணாடியை அப்படியே லைட்டாக கழட்டி தலைக்கு மேலே மாட்டிக்கிட்டு, சொல்லு இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை உனக்கு, தூங்கலையா அப்படின்னு கேட்குது. அப்போ நீங்கள் சுச்சி அப்படின்னு சொல்லி மெதுவாக காதுக்கிட்டு போகிறீங்க. என்னடி சுச்சின்ட்டு கிட்ட வர, என்ன ரகசியமா அப்படின்னு கேட்குது. ஆமாம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆமாவா இல்லையா அப்படின்னு சுஜி பாட்டி கேட்க, தெரியல, இப்போ நான் வந்துட்டு ஒன்று சொல்லுவேன், ஆனால் எனக்கு அது சரியா தப்பான்லாம் தெரியல, ஆனால் எனக்கு பயமாகவும் இருக்குது, என்னன்னே தெரியல, இது என்ன ஃபீலிங்னே தெரியல சுஜி அப்படிங்கிறீங்களா.
என்னடி சொல்லற? என்ன ஃபீலிங்னே தெரியலையா? ஏன் வயிறுக்கு இது கலக்குதா? கண்டதை தின்னுட்டியா? ஆ திருவிழாவில் அப்படின்னு கேட்குது. ஐயோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஏதோ பண்ணுது, எங்கே பண்ணுது என்ன பண்ணுது ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே பேச, முதல்ல என்னன்னு சொல்லுடி அப்படின்னு பாட்டி கேட்குது. அப்போது நீங்களும் பார்த்தீங்கன்னா, சுஜி இப்படி நான் சொன்னல ஒரு போலீஸ்காரன், அவன் இன்னைக்கு திருவிழாவில் இருந்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. பரவாயில்லையே, அந்த பொறுக்கி பையில நானும் தேடிட்டு தான் நான் அடித்து விரட்டலான்னு உதவி பண்ணியிருக்கான். ஆமாம் அந்த சாரா பிள்ளையத்துக்குன்னு விட்டுட்டு போனான் அப்படின்னு கேட்க, அதை பர்சனல் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்க, இருந்தாலும் பாட்டி கேட்கவும் சுச்சி தானன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோபி விஷயத்தி சொல்லிடுறீங்க. அட சண்டாளி, பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்துட்டு இந்த வேலை வேறு பண்ணுறாளா அப்படின்னு கேட்குது. அப்போ நீங்களும் அவளை விடு, எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி அவன் என்கிட்ட காப்பாற்றியால மட்டும் விடலை, என்னை பிடிச்சிருக்குது, என்னை மாமான்னு கூப்பிடு அப்படி இப்படின்லாம் சொல்கிறான் தெரியுமா அப்படிங்கிறீங்க. அடக்கலவாணி பையலை, நான் நல்ல பையன் இப்போ தானே நினச்சேன், அதுக்குள்ளே இந்த திருட்டு தானே பண்ணுறானா அப்படின்னு கேட்குது. சுஜி சொல்ல வரைக்கும் முழுசா கேளு அப்படிங்க, சொல்லுடி அப்படின்னு கேட்குமா. அப்போ நீங்களும் அப்படியே உங்கள் பாட்டி பார்த்து திரும்பி உட்காந்துக்கிட்டு உங்கள் பாட்டியோட கணத்தில் கை வச்சுக்கிட்டு, சுஜி எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியல, ஆனால் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் அவர் பண்ணதெல்லாம் நினச்சி நீங்கள் சாரா கிட்ட போய் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களா, அது எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. சுஜி பாட்டி பார்க்குது. சுஜி இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறது, என்ன அர்த்தம், நான் ஏன் இப்படி பண்ணுறேன், நான் கண்ணை முன்னால் தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, என்னன்னே தெரியல, ஆனால் எனக்கு அவனை பிடிக்காது சுஜி, ஆனால் எதுக்கு எனக்கு அவன் ஞாபகமாகவே வருது, அவன் வேற மொத்தம் கொடுத்துட்டான் நெத்தில அப்படிங்கிறீங்க. அடி சண்டாளி அப்படிங்குது பாட்டி. தெரிஞ்சே எல்லாம் இல்லை, கூட்டிகிட்டு வந்து விடும்போது நான் அந்த குட்டி பாப்பா பேசினான்னு எட்டி பார்த்தேன்னா இவனும் டக்குன்னு திரும்பினானா, அப்போ நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டான், எனக்கு இப்போ தூக்கமே வரல, பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. ஸோ சுஜி பாட்டி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ சொல்லுது, நீங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியாக போய் படுத்துக்கிறீங்க. இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜேகே தான், அவருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது, போச்சு இந்த அக்கா கிட்ட வர சொல்லிட்டா, ஆனால் இன்றைக்கி இது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு அவளுக்கு முத்தம் கொடுத்தேன், நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது, சும்மாவே அந்த பிள்ளைனை பொறுக்கின்னு சொல்லணும், இப்போது இதை வேற பண்ணி தொலைஞ்சிட்டேன், இன்னும் கேவலமாக நினைக்க போகிறா. ஐயோ இந்த குற்ற உணர்ச்சியில் என்னால் இங்கே தூங்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, போயிட்டு நம்ம சொல்லிட்டு வந்துடலாம், இங்கே பாரு நான் தெரியாமல் தான் பண்ணேன், தெரிஞ்செல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடலாம், அதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அப்படி மெதுவாக வண்டி எடுத்து வெளியே வரைக்கும் தள்ளிட்டு போய் அதுக்கப்புறமா வண்டியை எடுத்துறாரு ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே உங்கள் வீட்டு வாசலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு அப்படியே மெதுவாக நடந்து வராரு. ஸோ நடந்து வந்து பார்த்தா ஆக்சுவலாக உங்கள் ரூமுக்கு தடம் தெரியாது அவருக்கு, ஏன்னா வெளியே கேட் வரைக்கும் தானே தெரியும். அப்போது அவரும் வந்துட்டு அந்த கேட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கவும் அப்படி மதில் மேலே ஏறி வந்து நடந்து வந்துட்டுருக்காரு, மதில் மேலே ஏறி உள்ளே குதிச்சு அப்படி நடந்து உள்ளே வருவார். அப்போ வெளியே கட்டில் இருக்குது, யாராது இங்கே தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை உங்களோட அப்பாவோ தாத்தாவோ இருக்குமோ நினச்சிட்டு இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் பார்த்தா அந்த கட்டிலுக்கு கீழே உங்களோட செப்பல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அப்படியே சுஜி பாட்டிகிட்ட பேச வரும்போது செப்பல் கொண்டு விட்டுட்டு தொட்டுட்டு போகாமல் மறந்து அங்கேயே விட்டுட்டு நீங்கள் போய் படுத்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செப்பல் இருக்கவும் இங்கே தான் இருக்காளா இவ, ஓ இவங்க வீட்டில் தனியாக ரோட்லேயும் விட்டுடுறாங்க, நைட்டில் இப்படி வாசலில் தனியாக தூங்கவும் விட்டுடுறாங்க, கொஞ்சம் கூட பொட்டை பிள்ளைய வளர்த்துறவங்கிற ஒரு பயம் கிடையாது, காலம் கெட்டு போய் கிடக்குது, துணைக்கு கூட இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி பேசாமல் நம்ம துணைக்கு இருக்கலாமா, அடிச்சு என்னடா உனக்கு மனசு கிருமி முடிச்ச மூளையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மன்னிப்பு கேட்கணும், அது தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து அந்த கட்டில்கிட்ட கீழே உட்காந்துக்கிறாரு. ஓகேவா, ஸோ அப்படியே கட்டில்கிட்ட தலைமாட்டில் கீழே உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக ஏய் ஏய் அப்படின்னு கூப்பிட, பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ தாத்தா தான் வந்து கூப்பிட்றான்னு நினச்சிட்டு அப்படிங்கம்மா என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குது, தூங்குறப்ப இப்படி தான் கொடூரமாக இருக்குமோ, சரி ஓகே ஏய் வயன் செந்திரி அப்படிங்கிறாரு. அப்போ பாட்டி வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை, அதுக்கு சரியான தூக்கம் போல். இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் எந்திரின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பெட்ஷீட்டை சட்டுன்னு இழுக்க, பாட்டி கரெக்டாக கண்ணை முழிக்க, அவ்வளோதான் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜேகே மூஞ்சில் அவ்வளோ ஷாக்கு, பாட்டி அப்படியே வந்துட்டு நீயா அப்படின்னு பார்க்க, ஜேகே வந்துட்டு நீயா அப்படின்னு கேட்க, இதோட இந்த இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஹவாடி ஓகே
டடா, நாளைக்கு பார்க்கலாம். பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா டியர்?